ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். மனிதர்களை எடை போடுறதுல ரொம்ப சாமர்த்தியக்காரங்க தான் துலா ராசிக்காரங்க. அப்படி சாமர்த்தியமாக இருந்தாலும் நிறைய உணர்ச்சி வசப்படுற மனசையும் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஏற்றமான மாதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, அதாவது நீசம் பெற்று வக்கரம் பெற்றதுனால உச்ச பலனை தர கதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோக அமைப்பில் உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிட்டும். சில பேருக்கு இடமாற்றத்தோட கூடிய பதவி உயர்வு கிடைக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாம். ஆனால் உத்தியோகத்தில் உங்கள் கீழே பணிபுரியறவங்க கிட்ட நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நலம். ஏன்னா பொறாமையின் காரணமாக உங்கள் பேர் அவதூறு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலம். மேலதிகாரிகளால் ஆதாயமும் இல்லை, பாதகமும் இல்லை. இந்த மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய உங்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம். ஸோ தொழில்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனாலும் ஊழியர்களால் சில எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஊழியர்கள் வேலை செய்கிறத நீங்கள் அனுமானித்து நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். அது மட்டுமின்றி உங்களுடைய குடும்ப நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்ப நிலையில் கண்டிப்பாக நிறைய சலசலப்புகள் அவ்வப்போது வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் கணவன் மனைவியோடைய உறவு போய்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போது அது மட்டும்தான் குடும்பத்தில் நிம்மதியை கூட்டுறதுக்கான வழின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய கல்வி விஷயம், அவங்க ஆரோக்கிய விஷயம் ரெண்டுத்துலேயுமே கவனம் வேண்டும். தாயாருடைய உடல்நிலையில் நிச்சயமாக கவனம் வேண்டும். தந்தையுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணத்துக்கு வரன் தேடுற குடும்பமாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் அதுக்கு உகந்த மாதம் இல்லைன்னு தான் சொல்லியாகணும். அடுத்த மாதம் அதற்கு நல்ல மாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க, மீன்பிடி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, நிலபுலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப விசேஷமான மாதமாக, வருமானம் அதிகமாக ஈட்டு தரக்கூடிய மாதமாக இருக்குன்றதையே நம்ம இந்த மாதம் சிறப்பு பலனாக சொல்ல முடியும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது. உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும். இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல. உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறதுனாலும், குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டுறதுல நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறதும், உறவுகள்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேசுகிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் தவறாக அந்த சந்திராஷ்டம தினங்களில் பேசினா அதற்கான தவறான பலன்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நேரும். அதனால் நீங்கள் வார்த்தைகளை விடுறதில் கவனம் வேண்டும். இந்த மாதம் உங்களுக்குரிய நல்ல பலன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் திருப்பூர் முருகன் கோவில் போகிறதும், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குறதும், செவ்வாய் சனி பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு போகிறதும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அங்கு செல்ல முடியாதவங்க உங்கள் அருகாமையில் உள்ள கோவில்களில் சனி செவ்வாய்க்கு உரிய பரிகாரங்களை செலுத்தி நீங்கள் உங்களுடைய நல்ல பலன்களை அதிகரிச்சிக்க முடியும்.